கடன் நிறைய இருக்குது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும். எப்படி பண்ணுறது? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, கெட்ட கடன் வாங்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல கடன் வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்க ஆரம்பிக்கணும். புரியலையே அப்படின்னா, இப்போ கடனை கட்டுறதுக்கு ஒரு கடன் வந்துட்டு என்ன அப்படின்னா வாங்கக்கூடாது. இதை வந்துட்டு தம்பு ரூலாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களோட கடன் நீங்கள் கெட்ட கடன் அப்படிங்கிறது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதோ, இல்லை டிவி வாங்குறதோ, இல்லை ஒரு கார் வாங்குறதோ, கடன் வாங்கி அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது. கெட்ட கடனை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல கடன், அதாவது என்ன அப்படின்னா வருமானத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாக்கக்கூடிய கடன். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதில் நல்லா மேலே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். நெல் வேணும் அப்படின்னா நெல் விதைக்கணும். பணம் வேணும் அப்படின்னா பணத்தை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். மைண்டில் இப்படி வச்சுக்கோங்க, டைமும் மணியும் ஏராளமாக தாராளமாக இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப்குள்ளே போனோம் அப்படின்னா, மணி எஜுகேஷனை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு போகலாம்.